அதே போலதான் ஒரு மனிதனுக்கே நாம சொன்னோம் உங்களுக்கு எல்லாம் பறக்கச்சு. ஒரு மனிதன் வந்து சொல்றாரு, ஹஸ்ரத் துஆ செய்யுங்க, உங்களுக்கு எல்லாம் பறக்கச்சு. நாம் ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு சொல்றோம்? சொல்லக்கூடிய நாங்களும் மறந்துடுவோம், கேட்கிற அவரும் மறந்துடுவாரு. அவருக்கு எங்கிருந்து பறக்கத்து வந்துச்சோ தெரியும். நம்ம அன்றாட நடக்கிற விஷயங்கள் அப்படித்தான், எங்கிருந்து வந்தன்னு தெரியாது. அதனால அந்த வார்த்தைகளுக்கு ரொம்ப மிகப்பெரிய இருக்குது. அதே போல கெட்ட வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய அசராத் இருக்குது. அசராத்துனா குணபாடு. அடுத்தவர்களிடத்தில், பொதுவாக எல்லா மக்களிடத்திலையும் நாங்கள் பதுவாவை கேட்டுக்கொள்ளக் கூடாது. உம்மா வாப்பாவுடைய பதுவாவை பிள்ளைகள் ஒரு நாளும் கேட்டுக்கொள்ளாதீங்க. அதே போல மூத்த வயசான மனிதர்களுடைய பதுவாவை கேட்டுக்கொள்ளாதீங்க. உலமாக்களுடைய, ஆசிரியர்களுடைய, டீச்சர்மாருடைய அல்லது யாராக இருக்கட்டும், ரோட்டிலே ஒரு பிச்சைக்கார மனிதன் விழுந்திருந்தாலும் பதுவாவை கேட்க வேணாம். உனக்கு வாப்பா, உனக்கு நீ நல்லா இருப்பேன்னு சொல்லி நல்ல வார்த்தைகளை கேட்கறதுக்கு பாருங்கோ. இப்படி இருக்கக்குள்ளே பிள்ளைகளை பார்த்து நாம உன்னை கண்கட்டு போகாதா, அல்லது உனக்கு போற போக்குல நீ அடிபட்டு போக மாட்டேயா வாகனத்துக்கு, இப்படி சொல்றவங்க கொஞ்சம் பிழை செஞ்சிட்டேன்னு சொன்னா கடுமையாக உம்மா வாப்பா அசிங்கமான வார்த்தைகளை விடுகிற பொழுது அந்த வார்த்தை சில நேரங்களில் வேலை செய்யும். அதாவது உங்களுக்கு இன்னொரு அனுபவத்தை நான் சொல்கிறேன். போன நோம்புல ஒரு மகனுக்கும் வாப்பாவுக்கும் ஒரு சின்ன தகராறுண்டா, அதாவது மகன் தொழில் செய்யறான், அவன் சல்லியலை கண்ட மாதிரி செலவு செய்யறான். வாப்பா அவனு நசிகத்து பண்றாரு, கொஞ்சம் மிச்சம் முடி வாப்பா, நல்லா தான், வேற ஒண்ணும் இல்ல. கடைசியில அவருக்கு மனம் நோகிற மாதிரி இவன் ஏதோ கேட்டான், ஏதா நீங்களும் அப்படி பண்ணினீங்க தானே, இப்படி பண்ணினீங்க தானே. அந்த காலத்துல ஏதாவது அவர் பிழைகள் செஞ்சிருப்பாரு, அல்லது கூட குறை செலவு செஞ்சிருப்பாரு வாப்பா. இதை சுட்டி காட்டி நீங்க செய்யலையா ஆகும்னு சொல்லி ஒரு மாதிரி பேசினார். கடைசியில் அந்த மனிதன் என்ன செய்தார் என்றால், நோம்பில் சொன்னவை அந்த மனிதன் என்னிடத்திலே சொன்னது, அதாவது நோம்பில் விரல் நீட்டி சொன்னார், இந்த வருஷம் நீ இப்படி தொல்லுகிறாய், அடுத்த வருஷம் நீ இந்த நிலைமைக்கு இருக்க மாட்டாய் என்று சொன்னார். சொல்லிட்டு அவரும் மறந்துட்டாரு, அவனும் மறந்துட்டார். கடைசியில கடந்த மாதம் என்ன தொழில் செய்து கொண்டிருந்தானோ முழு தொழிலும் இல்லாமகி அந்த இடத்தில் இருந்து துரத்தப்படுகிற அளவுக்கு அந்த பிள்ளை வந்து விட்டான் என்று கடந்த கிழமை என்னை கண்டு அழுது கொண்டும் சொன்னான். நோம்பில் நடந்தது கடந்த மாசம். எத்தனை மாசம்? வாப்பாவுடைய வார்த்தைகள், உம்மாவுடைய வார்த்தைகள் ரொம்ப கடுமை, ரொம்ப மோசமாக இருக்கும். அதனால சின்ன பிள்ளைகளுக்கும் யாரும் பேசிடாதீங்க. கடைசியில் அது நமக்கு நாமளே தான் வச்சு கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு அநியாயமா போய்